Hi students, good afternoon to all. So last week classes we saw in detail about veterinary doses and uses. So வந்து postologyல first வந்து நம்ம நார்மலா வந்து childhood doses என்னென்ன adult dose அதோட uses பார்த்தோமோ அதே மாதிரி veterinary doses and uses பார்த்தாச்சு. You refer it. If you have any doubt, please ask me. Then today's class is powders. So the new topic powders. So today's class is powders. So இது வரைக்கும் வந்து calculations இந்த மாதிரி incompatibilities பார்த்து இதுக்கப்புறம் ஃபுல்லாமே வந்து formulations பார்க்க போகிறோம். So today's class is powders. ஓகேவா? So today's class is powder. So what is powder? எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு formulation அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு எப்படி தெரியுது? ஆஸ் அ ஃபார்மசி ஸ்டூடெண்ட்டாக நம்ம எப்படின்னா அதை பார்த்து அந்த ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது. ஸோ இட்ஸ் அ லிக்விட், செமி சாலிட், செமி லிக்விட், பவுடர், அந்த மாதிரி எப்படி சாலிட் பவுடர்னா சாலிட் டோசேஜ் எப்படி தெரியுதோ அப்படி தான் நம்ம டோசேஜ் ஃபார்மை பிரிப்போம். ஸோ பவுடர் இஸ் அ சாலிட் டோசேஜ் ஃபார்ம், இன்டர்னல் யூஸ் ஆர் எக்ஸ்டர்னல் யூஸ். ஸோ பவுடர்ஸ் மெடிக்கமெண்ட்ஸ் வந்து இட் கண்டெய்ன்ஸ் மெடிக்கமெண்ட் ஆர் வித்தவுட் மெடிக்கமெண்ட். ஸோ வித்தவுட் மெடிக்கமெண்ட்ஸ்னா என்ன, நம்ம ஃபேஸ் பவுடர்ஸ்லாம் இட் ஷுட் நாட் கண்டெய்ன் எனி மெடிக்கமெண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் ஃபார் very beauty purpose only. So these are all coming under without medicament powder. So powders containing medicaments it's used for mainly some particular medical purpose. Okay sir, that's a medicament containing powder. So powders பத்தி டீடைலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி how to weighing a method, என்னென்ன மெத்தட் weigh பண்ண இருக்கு, so how to balance. So வந்து பேலன்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த பவுடர்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெயிங் மெத்தடு, பாசிபிள் எரர்ஸ், மினிமம் வேயபிள் அமௌண்ட்டு, ஜாமெட்ரிக் டைலூஷன், ப்ராப்பர் யூஸ் ஆஃப் கேரிங் டிஸ்பென்சிங். ஸோ அதுக்கப்புறம் பவுடர்ஸ்குள்ளே போக போகிறோம். டெஃபினிஷன், அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், டைப்ஸு, வேரியஸ் ப்ரிப்பரேஷன், பவுடர்ஸ் கன்சிடரேஷன்ஸ், கிரானுல்ஸ், கேட்ஜெட்ஸ், டேப்லெட், ரைச்சரேட்ஸ், மாடல். ஸோ பவுடர்ஸ் வந்து வேறு என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ்லாம் இருக்குன்றது தான் இந்த சாப்டரில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டுடேஸ் கிளாஸ் இஸ் பவுடர்ஸ். ஓகே, ஸோ வெயிங் மெத்தட். ஸோ பவுடரை எப்படி வே பண்ணுவோம்? நம்ம நார்மலாக வெயிங் பேலன்ஸ் என்ன பண்ணுவோம், நல்லா க்ளீனாக வைப்போம். ஸோ க்ளீனாக வைப்போம். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது வே பண்ணுறது, ஸோ எப்படி வந்து வெயிங் பேலன்ஸில் ஹேண்டில் பண்ணி நம்ம இந்த பவுடர்ஸை வே பண்ணுறது. ஸோ க்ளீனாக வச்சு இந்த பக்கம் நார்மலாக காயே கடைக்கு வாங்க போகிறோம். ஸோ ரைட் சைடில் என்ன பண்ணுவாங்க, நமக்கு இன்க்ரீடியண்ட்டு போடுவாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ நம்ம வேணுன்ற இதை வந்து நமக்கு எடுக்க போகிற மெட்டீரியல்ஸை நம்ம போடுவோம். ஸோ யூனிஃபார்ம் பேலன்ஸு, ஸோ பேலன்ஸ் வந்து அந்த முள் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வெயிங் மெத்தட்ஸ்க்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வெயிங் மெத்தட், த டேர்ம் வெயிங் ரெஃபர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த டெஃபினைட் வெயிட் ஆஃப் த சாலிட். ஸோ வெயிங் மெத்தட்ன்ற மூலமாக என்ன, கரெக்டான வெயிட்டான சாலிட்ஸை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ weight of the solid is determined by using balance. So சாலிடோட வெயிட் வந்து எப்படி எடுப்போம், பேலன்ஸ் மூலமாக தான் மோஸ்ட்லி சாலிடோட வெயிட் வந்து நம்ம எடுப்போம். ஸோ வந்து டு வெய் த லிக்விட்னு என்னப்பா, வால்யூம். ஸோ வந்து பேலன்ஸ் மூலமாக சாலிட் வந்து எடுப்போம். டு வெய் த சப்ஸ்டன்ஸ் அக்யூரேட்லி த ஃபாலோயிங் ப்ரொசீஜர் ஷுட் பி ஃபாலோ. ஸோ அக்யூரேட்டாக வெய் பண்ணுறதுக்கு இந்த ஃபாலோயிங் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் த பேலன்ஸ் ஆன் யூனிஃபார்ம் லெவல். ஸோ யூனிஃபார்ம் லெவல் இன் த சென்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி ஈக்குவலாக நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும் பேலன்ஸ். ஆர் ஆன் அ ஷூட்டபிள் டேபிள் வித் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் வைப்ரேஷன். ஷூட்டபிள் டேபிள், அதாவது ஒரு டேபிள் மேலே வச்சிடணும், இல்லை நம்ம நார்மலாக லேப் டைல் மேலே வச்சிடணும், கீழே எங்கேயும் வைக்கக்கூடாது. வித்தவுட் வைப்ரேஷன்ஸ் இன் த சென்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் வைப்ரேஷன்னா எந்த ஒரு வைப்ரேஷனாலும் சொல்ல, காற்றுனாலையோ வேறு ஏதாவது அது பக்கத்தில் ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதனால வர வைப்ரேஷன்ஸ்னால அந்த பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ வந்து அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டாக யூனிஃபார்ம் லெவலில் ஷூட்டபிள் டேபிளில் வச்சிடணும். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் இஸ் சப்ஸ்டன்ஸ் விச் ஆக்ட் ஆஸ் ஆன் மெட்டீரியல்ஸ் சச் அஸ் மெட்டல்ஸ். ஸோ சச் அஸ் அயோடின், கொரோசிவ் சப்ஸ்டன்ஸ். ஸோ அயோடின் இந்த சென்ஸ் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ், கொரோசிவ் மீது அயோடின் மாதிரி அரிப்புத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் அ கொரோசிவ் சப்ஸ்டன்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் தோஸ் விச் ஆர் அடசிவ் சச் அஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஷுட் நாட் வெய்டு டைரக்ட்லி அப்பான் த பேன்ஸ். ஒன்றும் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து அடசிவ் இந்த சென்ஸ் ஒட்டிக்கொள்ளும் தன்மை உள்ளதுனால அதை வந்து டேரெக்டாக பேனில் போட்டு வே பண்ணக்கூடாது. ஸோ அது மேலே பேப்பரோ ஏதோ ஒன்று வச்சு வே பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து டேரெக்டாக வே பண்ணக்கூடாது. பிளேஸ் ஈக்குவல் வே ஆஃப் பேப்பர் ஆன் போத் சைட். ஸோ வந்து நான் ரெண்டு பக்கம் மோஸ்ட்லி வந்து வே பண்ணுறதுக்கு என்னென்னா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சமாக நம்ம வேக்கு தகுந்த மாதிரி. ஸோ வந்து மில்லிகிராம்ஸ் அப்படின்னா சின்ன ஒரு பட்டர் பேப்பர், கிராம் கணக்கில் 10 அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டர் பேப்பர் எடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வச்சுக்கணும். ஸோ ஒரு சைடில் பட்டர் பேப்பர் வச்சு ஒரு சைடில் வைக்காமல் இருக்கணும். ஸோ ரெண்டு சைட்லையும் ஈக்குவலாக வச்சுக்கணும். ரைஸ் த பீம், ரிலீஸ் த பேனை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் த பேலன்ஸ் பை மீன்ஸ். ஸோ பேனை ரிலீஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் ரெண்டு பக்கமும். ரிவீலிங் ஸ்க்ரூ ஒன்றும் இல்லை, அந்த முள்ளு காட்டும் பார்த்தியா, அதை வந்து பாயிண்டர் ஸ்விங், அதாவது இந்த பக்கம் இந்த ஸ்விங்னா ஆடுறது. ஸோ தட் த பாயிண்டர் ஸ்விங் ஈக்குவாலிட்டி அண்ட் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் 0 மார்க். ஸோ வந்து லைட்டும் லெஃப்ட்டும் போகாமல் ரெண்டுக்கும் ஈக்குவலாக 0 மார்க்கில் இருக்கணும். ஸோ முதல்ல தராசு நேராக இருக்கிறதுக்கே அதுதான் வந்து இந்த
குறி தான் வந்து கரெக்டான அடையாளம். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அரஸ்ட் த பாயிண்ட் பேன் நவ் த பேலன்ஸ் ரெடி ஃபார் வெயிங். ஸோ வந்து கரெக்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடாமல் கரெக்டாக அந்த சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ வே பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டான இது அப்படின்றத இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணுறோம் யூனிஃபார்ம் லெவலில். சப்ஸ்டன்ஸை கொரோசிவ் சப்ஸ்டன்ஸை டேரெக்டாக வே பண்ணக்கூடாது. ரெண்டு பக்கமும் பேப்பர் வச்சு நீட்டாக ரெடி பண்ணிடுறோம். பிளேஸ் த வே ஆன் த ரைட் ஹேண்ட் பேன். ஸோ வந்து வெயிங்கை வந்து ரைட் ஹேண்ட் பேன், வெயிட்ஸை வந்து ரைட் ஹேண்ட் பேனில் போடும். அண்ட் சாலிட் டு த வெயிட் ஆன் லெஃப்ட் பேன். ஸோ வந்து வெயிட்டை வந்து என்னென்னா நம்ம வே பண்ணுறதுக்கு என்னப்பா யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம கிலோகிராம் கிராம் இந்த மாதிரி கல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கல்லுனா அது வேறு, அந்த காய்கறி அந்த மாதிரி போடுறதுக்கு கல் யூஸ் பண்ணுவோம். நம்ம அந்த பவுடர்ஸ் வே பண்ணுறதுக்கு அந்த வெயிங் பேலன்ஸ் சின்ன பாக்ஸ் ஒன்று வச்சுருப்போம், அதில் வந்து கிராம் மில்லிகிராம் இருக்குல்ல, அதை வந்து ரைட் சைடில் போட்டு நம்மளோட இன்க்ரீடியன்ட்டு லெஃப்ட் சைடில் போடணும். ஓகேவா. தென் ஜென்ரலி ரிலீஸ், அதுக்கப்புறம் பேனை ரிலீஸ் பண்ணணும். ஸோ நடுவில் அந்த பேனை நடுவில் உள்ள இதை ரிலீஸ் பண்ணோன்னா இது எந்த பக்கம் காட்டுதுன்னு போடணும். ரிமூவ் ஆர் ஆட் மெட்டீரியல் யூசிங் ஸ்பேச்சுலா ஆஃப்டர் அரேசிங் த பேன் ஈச் டைம். ஒவ்வொரு டைமும் பேனை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது இது பார்க்கும்போது ஒன்ஸ் வந்து கூட குறைச்சிருந்ததுன்னா அது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ண ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அதில் பேனை ரிலீஸ் பண்ணிட்டு அகைன் ரிலீஸ் த பேன். இட் த பாயிண்டர் ஸ்விங் இஸ் ஈக்குவலி டு ரைட் ஆர் லெஃப்ட் த 0 மார்க் இஃப் த பாயிண்டர் ஸ்டாண்ட் டு 0 மார்க். அதாவது ஒன்றும் இல்லை, பேனை வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண அந்த மேலே உள்ள குறிமுள்ள நேராக வச்சுட்டு நம்ம போடணும். போட்டதுக்கப்புறம் பேனை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ரைட்டில் போச்சா இல்லை லெஃப்ட்டில் ரைட்டில் போச்சு அப்படின்னு சொன்னாக்கா லெஃப்ட்டில் தூக்கும். ஸோ அப்படின்னா வெயிட் வந்து ஜாஸ்தி இருக்குது, நம்ம இன்க்ரீடியன்ட் கம்மி இருக்குன்னு. ஸோ இன்க்ரீடியன்ட் கீழே போய் இது மேலே போச்சு, இந்த வெயிட் ஜாஸ்தி போச்சு அப்படின்னா இன்க்ரீடியன்ட் ஜாஸ்தியாக இருக்குன்றது. ஸோ வந்து அந்த குறி வந்து ஸ்விங் வந்து இந்த பக்கமும் போகாமல் இந்த பக்கமும் போகாமல் கரெக்டாக 0க்கு வர மாதிரி நம்ம வெயிட் எடுத்துக்கணும். இஃப் த பாயிண்டர் ஸ்டாண்டர்ட் 0 மார்க் அப்படின்னா அந்த வெயிங் ப்ரொசீஜர் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ 0 மார்க்கில் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இந்த பக்கம் கூட அப்படி இன்க்ரீடியன்ட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது கீழே போகும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம இன்க்ரீடியன்ஸை ஈக்குவலாக கொண்டு வரணும். ஸோ வெயிட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா வெயிட் கீழே போகும். ஸோ இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் நார்மலாக வே பண்ணுற மெத்தட் மாதிரி தான். ஸோ இதுதான் அந்த 5 ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம வெயிங் மெத்தடில் ஃபாலோ பண்ண போகிறது. ஓகேவா. தென் பாசிபிள் எரர்ஸ், இந்த மாதிரி வே பண்ணும்போது என்னென்ன எரர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, எரர்ஸ் மை பி பாசிபிள் இஃப் த பேலன்ஸ் இஸ் நாட் கெப்ட் ஆன் யூனிஃபார்ம் சர்ஃபேஸ். ஒன்றும் இல்லை, நம்ம மேடு பள்ளத்தில் நம்ம யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் இல்லாமல் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பள்ளத்தை நோக்கி என்ன பண்ணும், அந்த வெயிட்டு போடும்போது அது கீழே இறங்கும். ஆல்ரெடி வெயிங் பேலன்ஸ்ன்றது ஒரு மரக்கட்டை மேலே தான் நமக்கு இருக்கும். நார்மலாக வந்து ஃபார்மசூட்டிக்கல் லேபில் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து அதை வந்து கரெக்டான பிளேஸில் நம்ம வைக்கல அப்படின்னா, ஒரு குண்டு குழிமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா, யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் இல்லாத இடத்துல வச்சோம்னா அங்கே வந்து எரர்ஸ் மேபி வரும், கூட குறைச்சி காட்டும். பிஃபோர் வெயிங் த கெமிக்கல் 2 equal weights of paper should be placed on both sides of the pan. If the weight of 2 papers is unequal, there are error may be occur. ஒன்றும் இல்லை, இந்த பேப்பர் வைக்க சொல்லி இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்போம்ல. ஸோ அந்த பேப்பர் வைக்கிற இடத்துல ஒன்று ஈக்குவலாக இல்லாமல் ஒரு இதில் பட்டர் பேப்பரும் ஒரு இதில் A4 ஷீட் வச்சோம்னா பட்டர் பேப்பர் இஸ் வெரி வெரி தின். ஓகேவா. அது வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். ஸோ A4 ஷீட்ன்றது கம்பேரிசன் பட்டர் பேப்பர், இட் வில் பி ஜஸ்ட் வெயிட். ஓகே. ஸோ அந்த மாதிரி வெயிட் இருக்கிற பேப்பர் வச்சோம்னா ஸோ இம்பாசிபிள். ஸோ வந்து அதனால வந்து இன்க்ரீடியண்ட்டோட வெயிட்டு வந்து கொஞ்சம் கூட காட்டும். ஸோ அந்த மாதிரி அன்இக்குவல் பேப்பர்ஸை வைக்கும்போது எரர்ஸ் மேபி அக்கர். ஓகே. இஃப் த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பொட்டன் ட்ரக் இஸ் அடியர் டு த பேப்பர் தென் எரர்ஸ் மேபி பாசிபிள். ஆல்ரெடி பொட்டன் ட்ரக் வந்து ஆல்ரெடி பேப்பரில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா எரர்ஸ் மேபி. ஸோ ஒட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம கொட்டுற இடத்துல ஃபுல் கண்டென்ட் வராது. ஸோ ஆல்ரெடி பேப்பரில் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட்டு ஃபுல் கண்டென்ட் வராது. ஸோ பட்டர் பேப்பர்னா டக்குன்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பேப்பரில் ஒட்டிட்டு இருந்தால், ஸோ பேப்பர் ஆல்ரெடி வெட்டாக இருந்தது அப்படின்னா மேபி சான்சஸ் இருக்குது அதில் போய் பவுடர் ஒட்டிக்கும். ஸோ ஈரமான பேப்பர்னா பவுடர் ஒட்டிக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி ஒட்டிக்கிறனால கூட சம்டைம் வந்து கரெக்ட் வேன்றது இருக்காது. ஸ்பில்லேஜ் ஆஃப் வாட்டர், ஸ்பில்லேஜ்னு அப்படின்னா சிந்துதல் அப்படின்னு அர்த்தம். சிந்துரும் பார்த்தீங்களா, நம்ம வே பண்ணுற சிந்துறது தான் ஸ்பில்லேஜ் ஆஃப் பவுடர் மேபி பாசிபிள் டியூரிங் வெயிங். ஸோ சிந்துறது இது நார்மலாக உள்ளது. இந்த சிந்துறதுனால வந்து அக்யூரஸியான வெயின்றது வராது. ஸோ அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் த மெட்டீரியல் ஃப்ரம் த பேப்பர் டு அப்ராப்ரியேட் கண்டெய்னர். ஸோ பேப்பர்லேருந்து நமக்கு வே பண்ணும்போது நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். ஸோ வந்து அந்த வே பண்ண இடத்துல இருந்து அந்த நம்ம கண்டெய்னருக்கு மாத்திரம் இல்லையா, அந்த டைமில் தான் நம்ம சிந்துவோம். ஸோ அந்த சிந்துறதுனால கூட நமக்கு இந்த எரர்ஸ் அப்படின்றது வரும். ஓகேவா. ஸோ அதான் ஸ்பில்லேஜ்னா சிந்துதல் அப்படின்னு அர்த்தம், அடியர்னா ஒட்டுதல். ஸோ வந்து அதனால வரும். தென் எரர்ஸ் மே பி பாசிபிள் இஃப் வியர் அண்ட் டியர் ஆன் த பியர்ஸ் அந்த கொரஷன் ஆஃப் த நை எட்ஜஸ். ஒன்றும் இல்லை, அந்த வியர் பண்ணும்போதோ அது இது பண்ணும்போதோ மேபி வந்து எரர்ஸ் வந்து அந்த கொரோஷன் நைஃப் எட்ஜஸில் வந்து கூட அந்த கொரோஷன் ஒரு அரிப்பு இருந்து அந்த நைஃப் அந்த முள் காட்டுற எட்ஜஸில் வியர் பண்ணும்போதோ சம்டைம்ஸ் அந்த தண்ணி போட்டு இருந்தால் கூட அந்த இதில் வந்து எரர்ஸ் வரும். ஓகேவா. ஸோ எரர்ஸ் மேபி பாசிபிள். பேலன்ஸை வந்து கரெக்டான சர்ஃபேஸில் வைக்கலினா வரும்.
ஸோ ரெண்டு பக்கமும் கரெக்டான பேப்பர்ஸ் வைக்கலினா வரும். இன்னொன்று பொட்டன் ட்ரக் வந்து அதில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா வரும். தென் கண்டெய்னரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வே பண்ணிவிட்டு சிந்துறதுனால வரும். ஸோ இந்த மாதிரி மேபி சான்சஸ் பாசிபிள் எரர்ஸ் இன் வேயிங். ஸோ வே பண்ணும்போது chances of errors will occur. Okay, then minimum weighable amount. So the amount எப்படி வந்து minimum weighable amount maximum weighable amount ஒரு இதில் இருக்கும். ஸோ இது வந்து 1 gram பேலன்ஸ் அப்படின்னா 1 கிராம்குள்ளே தான் அதில் வே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 1 கிராம் in the sense 1000 mg. ஸோ 1000 mgக்குள்ளே அதில் பே பண்ணிக்கலாம். ஸோ 10 கிராம் பேலன்ஸ்னால் 10 கிராம்குள்ளே நம்ம வே பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வேயபிள் அமௌண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். a balance with the sensitivity of 6 mg which allow the minimum weighable amount 120 mg. ஸோ 6 mg வந்து சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அது 120 mg வரைக்கும் அலோவ் பண்ணும். அதே மாதிரி the balance with the sensitivity of 10 mg will allow the minimum weighable amount 200 mg. ஸோ 10 mg இருந்துச்சு அப்படின்னா அந்த பேலன்ஸில் 200 mg வரைக்கும் அது அலோவ் பண்ணும். the balance with the sensitivity of 30 mg will permit, so 30 mg apna permit minimum weighable 600 mg. So 30 mg na it will permit 600 mg. Okay, in dispensable balance the minimum weighable amount, so dispensable balance la normala வந்து 100 mg வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மினிமம் வேயபிள் அமௌண்ட். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஸோ வேயிங் மெத்தட் பார்த்துருக்கோம். பாசிபிள் எரர்ஸ் டியூரிங் வேயிங். ஸோ வே பண்ணும்போது என்னென்ன எரர்ஸ் எல்லாம் வரும்னு பார்த்துருக்கோம். மினிமம் வேயபிள் அமௌண்ட்ஸ் ஸோ பார்த்தாச்சு. தென் வேயிங் ஆஃப் மெட்டீரியல் பிலோ த மினிமம் வேயபிள் அமௌண்ட். ஸோ பிலோ த மினிமம் வேயபிள் அமௌண்ட்டுக்கு, ஸோ மினிமம் அமௌண்ட்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வே பண்ணுறதுன்னு பார்ப்போம். த ஃபாலோயிங் ப்ரொசீஜர்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் வேயிங் ஆஃப் material below the minimum weighable amount. The use of analytical balance. So analytical balance is a digital balance use பண்ணோம்னா ரொம்ப 0.00 எல்லாம் வே பண்ணலாம். ஸோ யூஸ் ஆஃப் அனாலிட்டிக்கல் பேலன்ஸ், யூஸ் ஆஃப் லிக்விட் டைலூஷன்ஸ். லிக்விட் டைலூஷன்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம என்னென்னா நார்மலாக வந்து நம்ம வந்து கம்மியான அமௌண்ட்டை அதில் வந்து டைலூட் பண்ணி, ஸோ லிக்விட் டைலூஷன்ஸ் யூஸ் பண்ணி டைலூட் பண்ணி, ஸோ கான்சன்ட்ரேஷன் பார்க்கும்போது ட்ரக் அவ்வளோதான் இருக்கும் அதில். ஸோ அது மாதிரி டைலூட் பண்ணும்போது நம்ம 5 ml கண்டெய்ன்ஸ், ஸோ வந்து 1 mg, ஸோ 5 ml கண்டெய்ன்ஸ் 1 mg ஆஃப் ட்ரக்னா அந்த 1 mg 5 ml கன்வெர்ட் பண்ணி லிக்விட் ப்ரிப்பரேஷனாக கொடுக்கும்போது அந்த 5 ml 1 mg வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து ரொம்ப 1 mg அப்படின்றத விட ரொம்ப கம்மியாக இருக்கிறனால ஸோ அந்த மாதிரி டைலூட் பண்ணி நம்ம வேறு ஃபார்முலேஷனாக கொடுக்கும்போது அமௌண்ட்டுன்றது கரெக்டாக வரும். ஏன்னா வே பண்ண முடியாதுன்றனால 1 mg அப்படின்றது நம்ம வே பண்ணலாம். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப லிக்விட் டைலூஷன்ஸாக வேறு இதில் மாற்றி அதுக்கு ப்ராப்பர் டைலூஷன் சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம மாற்றி கொடுக்கலாம். யூஸ் ஆஃப் சாலிட் டைலூவன்ஸ். ஸோ சாலிட் டைலூவன்ஸ் டேப்லெட் இஸ் a குட் எக்ஸாம்பிள் ஃபார் டேப்லெட்ஸ். என்னென்ன இருக்குது? ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்னு மெயின் ஒன்று. தென் எக்ஸிபியன்ஸ். ஸோ எக்ஸிபியன்ஸ் இந்த சென்ஸ் அதில் என்னென்ன இருக்கும்? டைலூவன்ஸு, கிளைடன்ஸு, ஸோ நிறையா வந்து சாலிட் மெட்டீரியல்ஸ் அதில் இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னா வெறும் டேப்லெட் எடுத்து அப்படியே ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அதை ஒரு ஃபார்முலேஷனை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஃபார்முலேஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணாமல் ஸோ கிரானுலாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுறோம். அதுக்காக சாலிட் டைலூவன்ஸ் நிறைய ஆட் பண்ணி எக்ஸிபியன்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபார்முலேஷனாக கொண்டு வரும். ஸோ யூஸ் ஆஃப் சாலிட் டைலூவன்ஸ், ட்ரைச்சுரேஷன் மெத்தட் ஆர் ஜாமெட்ரிக்கல் டைலூஷன். ஸோ ட்ரைச்சுரேஷன் மெத்தட் ஆர் ஜாமெட்ரிக்கல் டைலூஷன் மெத்தடில் சாலிட் டைலூவன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். மினிமம் வேயபிள் அமௌண்ட்டை. தி யூஸ் ஆஃப் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் டோசேஜ் ஃபார்ம். ஸோ ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னா டேப்லெட், ட்ரைச்சுரேட்ஸ், டிஸ்பென்சிங் டேப்லெட்ஸ், ஹைட்ரோடைனமிக் டேப்லெட் இந்த மாதிரி ப்ரீ ஃபார்முலேஷன்ஸாக அதை மாற்றி கொடுக்கலாம். ஸோ இதான் சொல்கிறாங்க மினிமம் வேயபிள் அமௌண்ட்டுக்கு என்னென்னா அனாலிட்டிக்கல் பேலன்ஸ், லிக்விட் டைலூஷன், சாலிட் டைலூஷன், prefabricated dosage form. So this is a method. Then geometric dilution. So what is mean by geometric dilutions? So when the prescribed dose of medicaments is very small quantity. So the prescribed பண்ண medicaments வந்து ரொம்ப small quantity இருக்கு. So 0.5 to 2.0 mg இருக்கு. So it can't be weighed accurate. So அது வந்து accurate weigh பண்ண முடியாது dispensing balance. So it is suitable triturate prepared by mixing the medicament with the diluent in order to increases the bulk. So it can be weighed correctly. ஸோ வந்து இதை டேரெக்டாக எடுத்து நம்ம இது பண்ணிக்க முடியாதுன்றதுக்காண்டி ஜஸ்ட் ஷூட்டபிள் மெடிக்கமெண்ட்டை வந்து டைலூவெண்ட்டில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரைச்சுரேட்டாவோ இது பண்ணியோ கொடுக்குறோம். டைலூவெண்ட் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் அதோட பல்கை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? தென் திஸ் மெத்தட் இஸ் நோன் அஸ் ஜாமெட்ரிக்கல் டைலூஷன் மெத்தட். ஜென்ரலி லாக்டோஸோ மெயினாக வந்து டைலூவன்ஸில் சாலிட் டைலூவன்ஸை கன்வெர்ட் பண்ணுற மெத்தட் சொல்கிறாங்க. ஸோ லாக்டோஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ கம்மியான குவான்டிட்டி இருக்கும்போது இந்த டைலூவெண்ட்டோட ஆட் பண்ணிக்குவோம். இன் திஸ் மெத்தட் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் த ட்ரக் இஸ் மிக்ஸ்டு வித் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் டைலூவன்ஸ். தென் வந்து இந்த மெத்தடில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ட்ரக், ட்ரக் இஸ் மிக்ஸ்டு வித் ட்ரக், ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ட்ரக் வந்து அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் டைலூவெண்ட்ல போட்டு டோட்டல் வெயிட் ஆஃப் பவுடர் இஸ் அகைன் மிக்ஸ்டு சேம் வெயிட் ஆஃப் டைலூவெண்ட். ஸோ வந்து மறுபடியும் அந்த அளவு எடுத்து டோட்டல் வெயிட்
அதில் டோட்டல் வெயிட் இருக்குல்ல, அந்த டோட்டல் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டோட்டல் வெயிட்டில் மறுபடியும் அதே அளவு டைலூட்டை ஆட் பண்ணுறாங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் as many times as possible until the powder is mixed. ஸோ பவுடர் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதே ப்ராசஸை பண்ணுறாங்க. ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பவுடர் எடுத்து ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் டைலூட் ஆட் பண்ணி அது ரெண்டுக்கும் ஈக்குவலான அளவு மறுபடியும் டைலூட் ஆட் பண்ணி இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறாங்க. மெயின்லி அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்னென்னா ஜியோமெட்ரிக் டைல்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்டிவ் மெடிகமெண்ட்ஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ கான்சன்ட்ரேஷன் ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது நம்ம எத்தனை தடவை டைலூட்டோட மிக்ஸ் பண்ணாலும் யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பவுடர்ஸில் வந்து வெயிங் மெத்தடு, பாசிபிள் எரர்ஸ், மினிமம் வேயபிள் அமௌண்ட்ஸ், வேயபிள் அதாவது மெட்டீரியல் பிலோ மினிமம் வேயபிள் அமௌண்ட்ஸை எப்படி வே பண்ணலாம், ஜியோமெட்ரிக்கல் டைலூஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வில் சி இன் டீடைல் அபவுட் ப்ராப்பர் யூசேஜ் அண்ட் கேர் ஆஃப் டிஸ்பென்சிங் பேலன்ஸ் தென் பவுடர்ஸ். ஓகேவா?